என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இந்த டெய்லி டெஸ்ட்டோட வீடியோ சொல்யூஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சால்வ் பண்ணக்கூடிய எல்லா கொஷின்ஸும் நான் டெஸ்ட்டாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டெய்லி டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் ரயில்வே பேக்கேஜில். ஸோ மறந்துடாமல் ஃபஸ்ட்டு போய் டெஸ்ட்டை எழுதுங்க. டெஸ்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு ப்ராக்டிஸை கொடுக்கும். டெய்லி டச்லேயே வச்சுக்கும் ஆப்டிடியூட் ரீசனிங். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாது. டெய்லி டெஸ்ட் எழுதுனீங்கன்னா மட்டும்தான் அந்த ப்ராக்டிஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ மறந்துடாமல் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போய் டெஸ்ட்டு எழுதி உங்களோட ஸ்கோரை அனலைஸ் பண்ணி அதில் இருக்கிற சொல்யூஷன்ஸ் புரியல அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். ரெண்டாவது விஷயம், நம்மளோட குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் புக். ஸோ நம்மளோட புக் எப்போதுமே அமேசானில் கிடைக்கும். ஸோ நீங்கள் ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங் எந்த எக்ஸாம் படித்தாலுமே மறந்துடாமல் நம்மளோட புக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் புக் அமேசானில் வாங்க விட்டுறாதீங்க. நீங்கள் டைரெக்டாக அங்கேயே வாங்கிக்கலாம். 1 or 2 டேஸில் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. மூணாவது விஷயம், நான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ணக்கூடிய பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக என்னோடய ஆப்லேயே நான் கொடுத்துருக்கேன் சொல்யூஷனோட. இப்போ நம்ம என்ன கிளாஸில் சால்வ் பண்ண போகிறோமோ அதோட கம்ப்ளீட் சொல்யூஷன் ஃபைல் பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ அந்த ரயில்வே டெஸ்ட் பேக்கேஜ்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்லேயே பிடிஎஃப் ஃப்ரீன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லா பிடிஎஃப்ஸையும் நீங்கள் நம்ம கிளாஸ் ரூமில் இப்போ சால்வ் பண்ணக்கூடிய பிடிஎஃப்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கிறதுக்காக ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிப்பா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம பார்க்கலாம்ப்பா. டே 1ல் நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு 25 கொஷின்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் ஹரிஷ் மந்த்லி சேலரி ₹45,000, 1/3 of the expenditures are on education, 2/3 of the expenditures on food and other necessities. So the rest of the salary goes towards the savings. The amount of savings is. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஷோட சேலரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45,000. ஸோ இந்த 45,000லேருந்து அவன் 2 விஷயத்துக்கு செலவு பண்ணியிருக்கான். 1/3 ஒரு எஜுகேஷனுக்கும், 2/6 பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கும், அப்புறம் அதர் நெசரிக்கும் செலவு பண்ணியிருக்கான். ஸோ மிச்சம் இருக்கிற அமௌண்ட் அவங்ககிட்ட சேவிங்ஸாக இருக்குது. ஸோ அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அவன் கையில் இருக்கிற சேவிங்ஸ் எவ்வளோ, அப்போ அவன் மாத சம்பளத்துலேருந்து இதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ எதெல்லாம் மைனஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவனோட சேலரி இந்த 45,000லேருந்து 1/3 எஜுகேஷனுக்கு செலவு பண்ணியிருக்கான். ஸோ அப்போ 1/3 கேன்சல் பண்ணிங்கன்னா 15,000. ஸோ 15,000 அவன் எதுக்கு செலவு பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு. அதே மாதிரி திருப்பி அதே 45,000 அவனோட சேலரியில் இருந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2/6 மற்றதுக்கு சாப்பாடுக்கு அதர் எக்ஸ்பென்ஸு. ஸோ அப்போ 45,000 இன்ட்டு 2/6. ஸோ 2/6ன்றதே 1/3 தான். மறுபடியும் அதே 1/3 தான் அவன் செலவு பண்ணியிருக்கான். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 15,000. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 15,000 அப்படின்றது எஜுகேஷனுக்கு செலவு பண்ணியிருக்கான். அப்புறம் இன்னொரு 15,000 எதுக்கு செலவு பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கும் அதர் இதுக்கும். ஸோ அப்போ மொத்தம் 30,000 அவன் செலவு பண்ணியிருப்பான். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, சேவிங்ஸ் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஸோ அவன் சம்பளத்தில் அவன் செலவு போக மிச்சது தான் சேவிங்ஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 45,000ல் 30,000 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 15,000 இருக்கும். ஸோ அப்போ 15,000 தான் அந்த பர்சனோட சேவிங்ஸாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் டி 15,000 தான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? ஸோ ஈஸியான கொஷின் தான் இது. பார்த்தீங்கன்னா நம்மளால் எந்த டாப்பிக்கில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் வரும், இல்லைனா ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் வரும். 2 இடத்துலையுமே இது வரலாம். சில சமயம் அந்த செலவு பண்ணுறத பர்சன்டேஜாக கொடுப்பாங்க. 20% எஜுகேஷனுக்கு செலவு பண்ணிட்டான், 10% ஃபுட்டுக்கு செலவு பண்ணிட்டான் அப்படின்னு கொடுப்பாங்க. இல்லைனா ஃப்ராக்ஷனில் எதில் வேணாலும் அவங்க கொடுக்கலாம். பட் இது எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் இல்லைனா பர்சன்டேஜ் டாப்பிக்கில் வரும். ஸோ அடுத்த டாபிக் நம்ம பார்ப்போம். அடுத்த கொஷின். ஓகே, அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெண்ட்ரியா. ஓகே, ட்ரிக்னாமெண்ட்ரியிலேருந்து ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. எப்போதுமே சரி, ட்ரிக்னாமெண்ட்ரி, அல்ஜீப்ரா, ஜாமெண்ட்ரி நீங்கள் ரயில்வேக்கு படிக்கிறனால சொல்கிறேன். கொஷினை பார்த்தாலே பயந்துடாதீங்க. ஒரு வாட்டி அது பாருங்கள், என்ன தான் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஈஸியாக போடலாம், பயப்படாமல் போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. சைன் தீட்டாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, காஸ் தீட்டாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அவங்க 1 + tan θ டிவைடட் பை 1 - cot θவோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இப்போது நம்ம இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ வச்சு தான் இதுக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படிங்கும்போது இந்த வேல்யூவை எப்படி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலான்னு யோசிங்க. இப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா tan θ. ஸோ இங்கே நமக்கு இருக்கிறது sin θ, cos θ. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா cot θ அப்படின்றது cos θ by sin θ.
tan theta அப்படின்றது sin theta by cos theta ரெண்டு தான் இருக்கும் ரூலே. ஸோ ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா tan thetaக்கு ஒரு ரூல் இருக்குது, cot thetaக்கு ஒரு ரூல் இருக்குது. ஸோ இங்கே tan theta அப்படின்றனால sin theta divided by cos theta. அதே மாதிரி 1 minus cot theta அப்படின்றது cos theta divided by sin theta. அவ்வளோதான். அது ஜஸ்ட் அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 plus sin theta, sin thetaவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3/4. ஸோ டிவைடட் பை அடுத்தது காஸ் தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5/4. ஸோ மொத்தமாக டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டா 5/4 கொடுத்துருக்காங்க, சைன் தீட்டா 3/4 கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த அந்தந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே 4 அடிச்சிடலாம், இங்கே இருக்கிற 4 அடிச்சிடலாம். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 + 3/5 மேலே இருக்கும், டிவைடட் பையில் 1 - 5/3 கீழே இருக்கும். ஸோ இதை பண்ணோன்னா 5 + 3 8 டிவைடட் பை 5. ஸோ இதை பண்ணோன்னா -2 டிவைடட் பை 3. மைனஸ்லேயே ஆன்சர் வருது. ஆமாம், மைனஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணுவோம். 1 2s are 2, 4 2s are 8. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா -12 டிவைடட் பை 5. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் டி -12 டிவைடட் பை 5. ஸோ கேல்குலேஷன்ஸ் தான், இப்போ பேசிக் அந்த சிம்பிளிஃபிகேஷனோட கேல்குலேஷன்ஸ் தான். நான் வந்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக கேன்சல் பண்ணேன், ஏன்னா டினாமினேட்டர் 4. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 இருந்தது, இங்கே ஒரு 4 இருந்தது, கேன்சல் பண்ணேன். ஸோ இதுக்கு ஒரு 4 இருந்தது, இதுக்கு ஒரு 4 இருந்தது, கேன்சல் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற நியூமரேட்டரும் இங்கே இருக்கிற நியூமரேட்டரையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். மேலே ஒரு ஃப்ராக்ஷனும் கீழே ஒரு ஃப்ராக்ஷனும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ மேலே ஒரு ஃப்ராக்ஷன், சரிங்களா, மொத்தமாக கீழே ஒரு ஃப்ராக்ஷன். இப்படி ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் போடுறேன், எப்படி வச்சுருக்காங்களேன். இப்படி மேலே ஒரு ஃப்ராக்ஷனும் கீழே ஒரு ஃப்ராக்ஷன் நம்பரும் இருந்துச்சுன்னா, மேலே இருக்கிற ஃப்ராக்ஷன் நம்பரோட டாப் நியூமரேட்டரும் கீழே இருக்கிற ஃப்ராக்ஷனோட நியூமரேட்டரும் கேன்சல் பண்ணலாம். இந்த இதையும் அடிக்கலாம். இது மேலே இருக்கிற நம்பர் 2 டைம்ஸ் அடிக்கலாம், இது 3 டைம்ஸ் அடிக்கலாம். இங்கே கீழே இருக்கிற நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 1 5, இது 2 டைம்ஸ் அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஸ்டெப்பு குறையும், டைம் வந்து கொஞ்சம் சேவ் பண்ண முடியும் எக்ஸாம்ஸில். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் அதெல்லாம் மிஸ்டேக் பண்ணிடுவேனா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாகவே போடலாம்ப்பா. என்ன ஒரு 2 செகண்ட் 1 செகண்ட் வித்தியாசத்தில் போடுவோம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாருக்குமே ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ அதனால் நார்மலாகவே ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின்ப்பா. A cylinder has an height of 14 centimeter and the curved surface area of a cylinder is 528 centimeter square. What is the volume of the cylinder? ஸோ இவங்க என்ன கொஷன் கேட்குறாங்கன்னா, இது மெஷர்மெண்ட் டாபிக், கரெக்டுங்களா. ஸோ மெஷர்மெண்ட்டில் 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் இருக்கும். எப்போதுமே இந்த கொஷனை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட் சொல்கிறேன். மெஷர்மெண்ட் கொஷனை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இதில் இருக்கிற அவங்க என்ன கேட்குறாங்க, அதை கேட்கக்கூடிய ஃபார்முலாஸ்லாம் எனக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்துட்டு கொஷனை போடுங்க. ஏன்னா பாதி படித்ததுக்கு அப்புறமா, பாதி சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா திடீர்னு எனக்கு இந்த ஃபார்முலாவே தெரியாதே அப்படின்னா மொத்த டைமும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் ஃபார்முலா தெரியுமான்னு பாருங்கள். அவங்க கேட்குறது வால்யூம் ஆஃப் சிலிண்டர். எனக்கு வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா தெரியும். 2πRh, πr²h 2 ஃபார்முலா இருக்கும். அதில் πr²hன்றது வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர், πr²h. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் 2πrன்றது எனக்கு என்ன தெரியும்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர். ஸோ சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்றது 2πRh. வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர்ன்றது πr²h. அப்போது எனக்கு 2 ஃபார்முலாவுமே தெரியும். அப்போ இந்த கொஷனை சால்வ் பண்ண ஆரம்பிப்பேன். ஒருவேளை தெரியலன்னா சால்வே பண்ண மாட்டேன், அடுத்த கொஷனுக்கு போயிடுவேன். ஏன்னா ஃபார்முலாவே தெரியாமல் இந்த மெஷர்மெண்ட் டாபிக் நம்மளால் போட முடியாதுப்பா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வால்யூம் ஆஃப் சிலிண்டரில் பையனா 22/7, ஹைட்டு கொஷன்லேயே கொடுத்துட்டாங்க 14, ஆனால் ரேடியஸ் கொடுக்கல. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரேடியஸை தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2πRh. இது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 528. ஸோ அவங்க இந்த வேல்யூ தான் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி ரேடியஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஸோ 2 × பையன்றது 22/7, ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 14, ரேடியஸ் எனக்கு தெரியாது 528. ஸோ 1 7s are 7, 7 2s are 14. அப்போது இதை நம்ம கேன்சல் பண்ணால் பொறுமையாக 2 டேபிளில் கேன்சல் பண்ணிடுவோம். 2 2s are 4, 6 2s are 12, 4 2s are 8. மறுபடியும் 2லே கேன்சல் பண்ணிடுவோம், 132. இது 6 வாட்டி போகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6ப்பா. ஸோ அப்படின்னா நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்கிற கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வச்சு நான் ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ கண்டுபிடிச்ச ரேடியஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம வால்யூம் ஆஃப் சிலிண்டரில் போடுங்க. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் πr²h. ஸோ பையனா 22/7, ரேடியஸ்னால் 36. ஸோ 6 × 6. ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 14.
ஸோ எல்லா வேல்யூமே அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ கேன்சல் பண்ணலாம். 1 7s are 7, 7 2s are 14. ஸோ அப்போ 44 into 36. ஸோ 44 into 36 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இதை ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா 36 into 40 பண்ணுங்கள். அப்புறம் 36 into 4 பண்ணுங்கள். இந்த 44 40 + 4ன்னு எழுதிக்கிட்டேன். ஸோ அப்படிங்கும்போது 6 4s are 24, 12, 13, 14. 1440, 36 into 400, 6 4s are 24. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2, 12, 13, 14. ஸோ அப்போது 1 6 5 8 அந்த மாதிரி வரும். 1584 தான் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளோட மல்டிப்ளிகேஷன் தான்ப்பா. மல்டிப்ளிகேஷன் எப்படினாலும் பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு மெத்தடில் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தட்லேயே பண்ணலாம். எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் நார்மலாக 44 into 36 போட்டாலும் எந்த தப்பும் கிடையாதுப்பா. ஓகேவா? அது கூட உங்களுக்கு பெட்டர்னு தோணுச்சுன்னா அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து மெஷர்மெண்ட் டாபிக். எப்போதும் சொல்கிறது தான், மெஷர்மெண்ட் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தான் முக்கியம். ஸோ ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா இது போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின்ப்பா, சிம்பிளிஃபிகேஷன், பேசிக்ஸ் ஆஃப் சிம்பிளிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ எப்போதுமே நான் போன வீடியோ கூட நான் சொல்லியிருந்தேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் ரெண்டுத்துக்குமே சிம்பிளிஃபிகேஷனில் அதிகமாக கேட்ட கொஷின் அப்படின்றது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தான். இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வச்சுருக்கு பாருங்கள், இதுதான். ஸோ இதுதான் அதிகமாக கேட்பாங்க. எப்போதுமே நம்ம வந்து ஒரு எக்ஸாமில் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஷின் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த கொஷின்லேயே ஏதாவது வேல்யூவை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா? சும்மா அந்த 2 டேபிள் அடிக்கிறது, 3 டேபிள் அடிக்கிறது அந்த மாதிரி சில இடத்துல இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அதை பாருங்கள், நம்ம அடிக்கலாமா அப்படின்னு. இதை பார்த்தீங்கன்னா 6/5 இங்கே அடிக்கலாம் பாருங்கள். 1/2 இங்கே அடிக்கலாம், 1/2ன்னு அடிக்கலாம். அதே மாதிரி இதையும் கூட நம்ம அடிக்கலாம்னு நினைக்கிறேன். 10 times 2 ஆல் அடிச்சிங்கன்னா 6 times. இதுக்கு மேலே அடிக்க வேணாம், ஏன்னா 10 2ன்னு இருக்கிறனால. ஓகேப்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குறைக்க முடியுமோ எடுத்த உடனே குறைச்சிடணும். சில கொஷனில் இருக்கும், சில கொஷனில் இருக்காது. பட் இருந்தால் குறைக்க பார்க்கணும். இப்போ அடுத்து மல்டிப்ளை பண்ணிடலாம்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 6/5 ஆஃப் போட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு 3 2 இருக்குது. ஸோ 3 and 2னா எல்சிஎம் வந்து 6. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 and 3 மைனஸ் ஆஃப் 5/6 ஆஃப். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 10 தான் இருக்குது. அப்போ டேரெக்டாக நம்ம எல்சிஎம் 10 எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே 9 கிடைக்கும். மைனஸ் ஆஃப் 1/6. அவ்வளோதான்ப்பா. ஸோ ஆஃப்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம முடிக்கணும். ஸோ இதை அடிச்சிடுங்க. எதுவுமே எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சா? ஸோ அப்போ 1 தான் இருக்குது இங்கே. மைனஸ் ஆஃப் இங்கே வந்து 1 5s are 5, 2 5s are 10. ஸோ 3ஆல் கூட இதை அடிக்கலான்னு நினைக்கிறேன். 2 3s are 6, 3 3s are 9. அப்போது இது 3/4ன்னு இருக்குது. இங்கே 1/6ன்னு இருக்குது. அவ்வளோதான்ப்பா. இதுக்கு மேலே குறைக்க முடியாது. அப்போ டைரெக்டாக நம்ம எல்சிஎம் வந்து 6 4க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 24. ஸோ 24 வரும். ஸோ 6 4s are 24. அப்போ 6 3s are 18. இது பார்த்தீங்கன்னா 6 4s are 24. அப்போ மேலே வந்து 4 இருக்கும். ஸோ அப்போ 24 மைனஸ் ஆஃப் 22 டிவைடட் பை 24 வரும். அப்போ 2/24ன்னு வருது. அப்போ 1/12ன்னு எனக்கு வருது. கரெக்டுங்களா? கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆப்ஷன் நம்பர் டி. ஸோ 1/12 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேப்பா, ஈஸி தான். ஸோ கேல்குலேஷன் பார்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரியான கொஷின்ஸை போடணும். அதிகமான கொஷின்ஸ் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அதிகமான கொஷின்ஸ் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஸோ அதில் வந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் போட்டு பார்க்குறது நல்லது. சரிங்களா? அடுத்த கொஷின்ப்பா. ஸோ 5th கொஷின். ஓகே, இந்த பாருங்கள். அடுத்த அல்ஜிப்ராவா இது? ஆமாம், அல்ஜிப்ரா. ஸோ இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போதுமே பயமாக இருக்கிறது இந்த அல்ஜிப்ரா ட்ரிக்னாமெண்ட்ரியாக தான் இருக்கும் மோஸ்ட்டாக. ஸோ ட்ரிக்னாமெண்ட்ரி, ஜாமெண்ட்ரி இதுவாக தான் இருக்கும். பயப்படாதீங்க. கொஷினை ஒரு 5 செகண்ட் பாருங்கள். a³ மைனஸ் b³ கொடுத்துருக்காங்க. a² மைனஸ் b² கொடுத்துருக்காங்க. a + b கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a². அவங்க என்ன கேட்குறாங்கன்னா a² + ab + b². இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எப்போதுமே இப்போ அல்ஜிப்ராவில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மெஷர்மெண்ட் டாபிக் மாதிரி தான். மெஷர்மெண்ட்டில் எனக்கு எல்லா ஃபார்முலா தெரிஞ்சால் தான் வால்யூமோ, க்யூபோ, ரேடியஸோ, ஹைட்டோ கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. இப்போது அவங்க கொடுத்துருக்கிற இந்த வேல்யூ ஏதாச்சும் ஒரு ஃபார்முலாவில் வருமா அப்படின்னு யோசிங்க. இப்போது a + b ² எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். a + b ² ஃபார்முலா எடுத்திங்கன்னா a² + b² + 2ab வரும். ஆனால் இங்கே a² b² வெறும் abன்னு தான் இருக்குது. அப்போ a + b ² ஃபார்முலாவில் இது வராது. ஆனால் இன்னொரு ஃபார்முலாவில் வரும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா
ஏ கியூப் மைனஸ் பி கியூப். ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட ஃபார்முலாவில் வரும். என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல்ஸ் டு, இது பார்த்துருப்பீங்க, ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இப்போது எனக்கு எந்தெந்த வேல்யூலாம் இங்கே தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட வேல்யூ தெரியும் 625. அப்போ இதுக்கு பதிலாக நான் 625ன்னு போட்டுருவேன். நான் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூன்றது இதுதான், அதனால் இது இப்படி இருக்கட்டும். அப்போ எனக்கு ஏ மைனஸ் பியோட வேல்யூ வேணும். அப்போ ஏ மைனஸ் பியோட வேல்யூவை மிச்சம் இருக்கிற இடத்துலேருந்து நான் கண்டுபிடிக்க பார்க்குறேன். என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதோ இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஏ ப்ளஸ் பி தான் கொடுத்துருக்காங்க, ஏ மைனஸ் பி கொடுக்கல. ஆனால் எனக்கு தேவையே இங்கே ஏ மைனஸ் பி தான். அப்போ இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி அப்படின்றது தான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக 5 போடுங்க. ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 25. அப்போ ஏ மைனஸ் பியோட வேல்யூ 5. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுங்க. இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயருன்றது 625 டிவைடட் பை 5. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 125. அவ்வளோதான்ப்பா. ஸோ அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும்ப்பா நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும், சரிங்களா? பொறுமையாக என்னென்ன ஃபார்முலா இருக்குது, அது இப்போ வந்து எக்ஸாமில் உட்காந்து இவ்வளோ பொறுமையாக சால்வ் பண்ண முடியாது. பட் படிக்கும்போது சொல்கிறேன் என்னென்ன ஃபார்முலா இருக்குது. இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. அப்போ இதெல்லாம் ஃபார்முலா இருக்குன்னா இதை வச்சு தான் நம்ம இந்த ஆன்சரே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம யோசிக்கணும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா, எதுக்குள்ளே வருது இந்த ஃபார்முலா? அப்போ இந்த ஃபார்முலா இதுக்குள்ளே வருதுன்னா அப்போ அந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஃபார்முலாவில் எல்லா வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்த்தேன். இந்த பாருங்கள், இதான் நம்ம அவங்க சொன்னது ஃபார்முலா. ஏ கியூப் ப்ளஸ் மைனஸ் பி கியூப்ன்றது ஃபார்முலா. இதில் கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான். அப்போ எனக்கு இந்த 2 வேல்யூ தெரியணும். சாரிப்பா. ஓகே. ஸோ அதில் எனக்கு எல்லா வேல்யூமே இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளால் டைரெக்டாக அந்தந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணியே நம்மளால் ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சிட முடியும். அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ 5வது கொஷினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 125. ஓகேப்பா. 6வது கொஷின். ஸோ த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் 2x டிகிரி மைனஸ் 3x minus 8 degree and 5 degree minus of 12 degree. Find the greatest angle of a triangle. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆங்கிள். மொத்தமே ட்ரையாங்கிள்னு எடுத்திங்கன்னா 3 ஆங்கிள் தான் இருக்குது, சரிங்களா? ஏன்னா ஒரு எட்ஜஸ்லேயும் ஒரு ஆங்கிள் இருக்கும். அப்போ ட்ரையாங்கிளில் எப்போதும் போல் இது பேசிக் தானே. இப்போ ஒரு ட்ரையாங்கிள்னு எடுத்திங்கன்னா 3 ஆங்கிள் இருக்கும். அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணிங்கன்னா எப்போதுமே 180 டிகிரி தான் வரும். அது ஒரு பேசிக்கான ஒரு ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி. அப்படிங்கும்போது இவங்க 3 ஆங்கிளை கொடுக்காம எக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு என்ன தெரியணும், 3 ஆங்கிளை ஆட் பண்ணேன்னா 3x மைனஸ் 8 டிகிரி ப்ளஸ் 5x மைனஸ் 12 டிகிரி இஸ் ஈக்குவல்ஸ் டு, இங்கே டிகிரி வராதுன்னு நினைக்கிறேன், டிகிரி தான். ஓகே, எக்ஸ் வேல்யூ தானே இது. அப்போது 180 டிகிரி. 2x 3x 5x 5x 5xன்றது 10x ஈக்குவல் டு, ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8னா 20 டிகிரி மைனஸ் 20 அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 20, அப்போ 200 டிகிரி. ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 டிகிரிப்பா. கரெக்டாக? இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். சிம்பிளான ப்ராப்பர்ட்டி. 3 சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அதான் ட்ரையாங்கிளோட பேசிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆங்கிள், இது வந்து செகண்ட் ஆங்கிள், இது வந்து தேர்ட் ஆங்கிள். 3 ஆங்கிள் ஆட் பண்ணனா எப்போதுமே ட்ரையாங்கிளோட ஆங்கிள் 180 டிகிரி தான் வரும். அதனால் 3 ஆங்கிள் ஆட் பண்ணி எக்ஸோட டிகிரி கண்டுபிடிச்சேன். எனக்கு தெரிஞ்சு கண்டுபிடிச்ச டிகிரி எடுத்துகிட்டு போய் இந்த 3 ஆங்கிளில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எது கிரேட்டஸ்ட்டுன்னு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். 20 × 2ன்றது 40 டிகிரி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 40 டிகிரி. செகண்ட் பார்த்தீங்கன்னா 20 × 3ன்றது எக்ஸுக்கு பதிலாக 20 போடுங்க. 20 × 3ன்றது 60. 60 மைனஸ் 8ன்றது 52 டிகிரி. இது பார்த்தீங்கன்னா 52 டிகிரி. ஸோ 20 100 88 டிகிரி. அப்போது 3 ஆங்கிளுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ 40 டிகிரி ஒரு ட்ரையாங்கிளில் இருக்கும், இன்னொரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 52 டிகிரி, மூணாவது பார்த்தீங்கன்னா 88 டிகிரி. அப்போ இதில் எது பெரிய ஆங்கிள்னு கேட்குறாங்க. எது பெரிய ஆங்கிள்? 88 டிகிரி தான் பெரிய ஆங்கிள். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 88 டிகிரி. அதான் கொடுத்துருக்காங்களா, இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆப்ஷன் நம்பர் டி. ஸோ 88 டிகிரி. ஓகேப்பா. அடுத்த கொஷின். ஸோ இஃப் ஆல் த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆர் ட்ராப்டு ஃப்ரம் த பிலோ அரேஞ்ச்மெண்ட், which of the following will be 10th to the right of x?
ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாப்பா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே ட்ராப் பண்ணணும். இது வந்து ரீசனிங் டாப்பிக்கில் வரும். ரீசனிங்கில் ஆல்ஃபா நியூமரிக்கல் சீரீஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் சிலபஸில் இருக்கும் பாருங்கள். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்குள்ளே ஆல்ஃபா நியூமரிக்கல் சீரீஸ்க்குள்ளே இந்த எலமெண்ட் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் கேட்கக்கூடிய டாபிக் தான். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே ட்ராப் பண்ணிடணும், எடுத்துக்கக்கூடாது. அப்போது வந்து எக்ஸோட ரைட்டில் 10வது இடத்துல என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. எக்ஸு ஃபஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அப்போ அதோட ரைட்டில் 10வது இடத்துல. எக்ஸோட ரைட்டுன்றது இந்த சைடு, 10வது இடம் கவுண்ட் பண்ணுங்கள். ஆனால் நம்ம கவுண்ட் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸையும் எடுத்துக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணலாம். இதை எடுத்துக்க முடியாது. அப்போ 1 2 இதை எடுத்துக்க முடியாது. 3 4 5 இது எடுக்க முடியாது. 6 7 8 இது எடுக்கக்கூடாது. 9 10 11. ஸோ 10 தான் கேட்டிருக்காங்களா, அப்போ 6ஓட நிப்பாட்டிக்கலாம். ஸோ 6 தான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? ஸோ நம்ம வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்த்துக்கணும். இப்போ 10th கேட்டிருக்காங்க, ரைட் சைட்லேருந்து 10, அதாவது எக்ஸோட ரைட்டுக்கு 10 என்னன்னு கேட்டாங்க. ஆனால் நம்ம கவுண்ட் பண்ணும்போது எதெல்லாம் விட்டுணும்னு சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் எடுத்துக்கக்கூடாதான். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னால் இந்த ஸ்டாரு, அப்புறம் இந்த எக்ஸ்க்ளமேட்ரி, டாலர்ஸ், இதெல்லாம் நான் கவுண்ட் பண்ணாமல் மிச்சம் இருக்கிறத மட்டும் கவுண்ட் பண்ணேன். ஸோ அப்படிங்கும்போது நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட ரைட்டில் 10வது இடத்துல இருக்கிறது ஆர். ஓகேவா? அடுத்த கொஷின் பா. 8வது கொஷின். Select the number from among the given option that replaces the question mark. இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. இதெல்லாம் எந்த டாப்பிக்கில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ரீசனிங்னு ஒன்று இருக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில். அந்த அனலிட்டிக்கல் ரீசனிங்குள்ளே அந்த டயக்ராம் வச்சது, இது பாக்ஸு. சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளில் கொடுத்துருப்பாங்க, சில சமயம் ஒரு ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், எது வேணால் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கொஷின் மார்க் கேட்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்பர் சீரீஸ் மாதிரி தான், கொஞ்சம் யோசித்து தான் பார்க்கணும். பட் இதுக்கான சில ஷார்ட்கட்ஸ்ன்னு கிடையாது, பட் மெத்தட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். மெத்தட்ஸுன்றது என்னென்னா, இப்போது இவங்க வந்து 384 அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த 384 எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பரை பேஸ் பண்ணது தான் இந்த 384. ஏதோ பண்ணியிருப்பாங்க அந்த 3 நம்பரை, அதனால தான் அந்த 384 வந்திருக்கணும். அதுதான் மேஜர். அப்போ அந்த 3 நம்பர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஒரு வேளை எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்களா, 5 ஸ்கொயர், ஸோ 5 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்களா, அப்போ 384 வந்திருக்குமா அப்படின்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு வராது. 5 ஸ்கொயர் 25 36 120 கூட தாண்டாது. ஸோ ஒரு வேளை க்யூப் பண்ணியிருப்பாங்களான்னு பார்க்கணும். 5 க்யூப் ப்ளஸ் 6 க்யூப் ப்ளஸ் 7 க்யூப் வராது. ஏன்னா 5 க்யூபே 125 வந்துருச்சு. அப்போ 3 ஆட் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு அது எங்கேயோ போயிடும். ஸோ 216 அது ஒரு 500 கிட்ட போயிடும். அதுவும் வராது. அப்போ ஒரு வேளை வேறு ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்களா, மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா 5 பவர் 1 ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 7 க்யூப் பண்ணி பாருங்கள். 1 வந்து வெறும் அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு நம்பரை ஸ்கொயரையும் ஒரு நம்பர் க்யூபையும் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 343. ஸோ 6 ஸ்கொயர்ன்றது 36, 5 ஸ்கொயர்ன்றது 5. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணி பார்த்தோன்னா 384 வருது. அப்போ என்ன லாஜிக் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பரை அப்படியே வச்சுக்கிட்டாங்க, செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, தேர்ட் நம்பரை க்யூப் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா இந்த நம்பருக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்பர் அப்படியே இருக்கட்டும், செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணுவோம், 4 ஸ்கொயர் 16, தேர்ட் நம்பரை க்யூப் பண்ணுவோம் 125. ஸோ 125 8 14 144. ஸோ 144 தான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? இதெல்லாம் வந்து லாஜிக்காக சம்ஸ் வந்து நீங்கள் போட தான் வரும். சும்மா எடுத்த உடனே நம்மளால் இதை கிராக் பண்ண முடியாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸி தான், ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி தான். அடுத்த கொஷின் பா. த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அன் அமௌண்ட் ஆஃப் rupees 3400 for 4 years is R percentage rupees 660. What is the rate of interest? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்கப்பா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். 2 ஃபார்முலா தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஓவரால் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது பேசிக்கான கொஸ்டின் தான். அவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா PNR/100 இல்லைனா PTR/100. ஸோ பிரின்சிபல் அப்படின்றது 3400. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ இயர்ஸ்னால் 4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க, டிவைடட் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டே எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க 680. அப்போது டைரெக்டாக கேன்சல் பண்ணுவோம். 0 0 0 0 அடிச்சிடலாம்.
ஸோ ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 680 டிவைடட் பை 34 இன்ட்டு 4ன்னு வரும். இதை 2 டேபிளில் கூட நீங்கள் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். டேரெக்டாக அடிச்சிடலாமே, இதை 20 டைம்ஸ் அடிச்சிடலாம், இதை 5 டைம்ஸ் அடிச்சிடலாம். அப்போ ஆர் வந்து 5%, அவ்வளோதான். ஈஸியாக வந்துச்சு. ஸோ எல்லாமே கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 5%. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் யூஸ்வலாக ஃபார்முலாஸ் தான்ப்பா. ஓகே, மற்றபடி சில லாஜிக்ஸ் வேணால் அங்கங்கே இருக்கும். பட் அந்தந்த லாஜிக்ஸ் நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே ஈஸி. அடுத்தது இது ஒரு நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான் நினைக்கிறேன். எதுவும் டிகிரி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகேப்பா, ஒரு நார்மலான ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஷின் தான். ஸோ நார்மலாக பண்ணிடலாம். 180 டிவைடட் பை இது வந்து 8 + 9 + 1 + 37 - 30. பாட் மாஸ் ரொம்ப முக்கியம்ப்பா. ஓகே, நீங்கள் பாட்டுக்கு 180 80 37 ஆட் பண்ணிடக்கூடாது. பாட் மாஸை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ப்ளஸ்ஸு, மல்டிப்ளிகேஷன்ஸு, சப்ராக்ஷன்ஸு, அடிஷன்ஸு இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். எது ஃபஸ்ட்டு போடணும்னு தெரிஞ்சுட்டு தான் இந்த கொஷினை நம்ம போடணும். அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ 9 + 1 10, 10 + 8ன்றது 18. அப்போ 180 டிவைடட் பை 18 + 37 - 30. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 10 டைம்ஸ் வருதா? ஸோ 10 + 37 - 30 வருது. அப்போது 47 - 30ன்றது 347 - 30 17 வருது. ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்க? 27. 1047 - 30. இங்கே பாருங்கள், கேர்ஃபுல்லாக சொல்லணும்னு சொல்லி நானே தப்பு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 20யா 27 பார்த்தீங்களா? கேர்ஃபுல்லாக இல்லைன்னா ஸோ நான் அங்கே 20ன்னு போட்டதை நான் இங்கே 13 எழுதி வச்சுருக்கேன். உங்களை கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நானே இங்கே தப்பு பண்ணிருக்கேன். ஸோ அதனால் அந்த கேல்குலேஷன், அந்த மல்டிப்ளிகேஷன்ஸ், அடிஷன்ஸ், சப்ராக்ஷன்ஸ், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும், எதை ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணணும், எதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் சப்ராக்ட் பண்ணணும், அந்த மாதிரி சம்ஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன வந்ததுன்னா 27, ஆப்ஷன் நம்பர் ஏ. ஓகே, அடுத்த கொஷின். A rope is divided into 3 parts. The first part is 1/5 of the whole length. The second part is 3/2 of the first part. The third part is what fraction of the rope? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாப்பா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மொத்தம் 3 பார்ட்டாக ஒரு கயிறு வந்து 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ரோப் இஸ் டிவைடட் 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. அதில் ஒரு பார்ட்டு பார்த்தீங்கன்னா 1/5 இருக்கான். செகண்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டோட த செகண்ட் பார்ட் இஸ் 3/2 ஆஃப் த ஃபஸ்ட்டு பார்ட். ஸோ அப்போது என்ன பண்ணலாம்னா தனித்தனியாக எழுதிக்கலாம்ப்பா. ஃபஸ்ட்டு பார்ட்டுன்றது 1/5. ஓகேவா? 5ல் ஒரு பாதி ஆஃப் கயிறை வந்து கட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி எடுத்துக்கங்க. ஏன்னா ஒரு மொத்த ரோப் இருக்குது. அந்த ரோப்பை 1/5 பார்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3/2 ஆஃப் த ஃபஸ்ட்டு பார்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு 1/5, அதில் 3/2 தான் ரெண்டாவது பார்ட்டாமா. அப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3/10. ஸோ 3/10ன்றது ரெண்டாவது பார்ட். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த தேர்ட் பார்ட்டுன்னு கேட்குறாங்க. இதான் அவங்க கேட்கக்கூடிய கொஷின். எப்போதும் போல் டோட்டல் ஒரு பெரிய கயிறு 1ன்னு எடுத்துக்கலாம். எல்லாமே ஃப்ராக்ஷனில் இருக்கிறனால ஒரு பெரிய ரோப்போட லென்த் அப்படின்றது 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதில் இருந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா 1/5 எடுத்துட்டாங்க. ரெண்டாவது பார்ட்டு பார்த்தீங்கன்னா 3/10 எடுத்துட்டாங்க. அப்போது மிச்சம் மூணாவது என்னன்னு தெரிஞ்சிடும். மொத்த எல்சிஎம் 10 எடுத்திங்கன்னா இது வந்து 10 -2 -3. ஸோ அப்போது 5/10 = 1/2. அப்போது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து 1/5னா செகண்ட் பார்ட்டு 3/10னா மூணாவது பார்ட்டு 1/2 இருக்கணும். அப்போது டி தான் நம்மளோட ஆன்சர். அவ்வளோதான்ப்பா, சிம்பிள். சரிங்களா? இல்லை 3 பார்ட்டையும் ஆட் பண்ணி பாருங்கள், 1 வரணும். ஃபஸ்ட்டு பார்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1/5. செகண்ட் பார்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3/10. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 1/2. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1 வரணும். வந்துச்சுன்னா கரெக்ட். அதான் டோட்டல். சில பேருக்கு என்ன ஒரு டவுட் இருக்குன்னா, ஏன் இங்கே நீங்கள் 1 எடுத்தீங்க இந்த இடத்துல? இது வந்து தேர்ட் பார்ட். சரிங்களா? சில பேர் கேட்பாங்கப்பா, ஏன் நீங்கள் டைரெக்டாக டோட்டல் தான் இங்கே எதுவுமே கொடுக்கவே இல்லையே, கயிறோட லென்த் எதுவும் கொடுக்கவே இல்லையே, நீங்கள் எதனால் அந்த இடத்துல 1ன்னு போட்டு எடுத்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ
நான் 1ன்னு எதுக்காக மீன் பண்ணி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே டோட்டல் ரோப் அப்படின்றது இதெல்லாம் ஃப்ராக்ஷனில் தானே இருக்குது. 1/5 3/2 தானே இருக்குது. அதனால நான் 1ன்னு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ரோப்போட லென்த் நீங்களே ஏதாவது எடுத்துக்கங்க. ஒரு 10 மீட்டர்னு எடுத்துக்கங்க. நான் 1ன்னு எடுத்தேன்ல, அதுக்கு பதிலா 10 மீட்டர்னு எடுத்து பாருங்க. உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ அதனால் எப்படி வேணால் சால்வ் பண்ணலாம்ப்பா. நீங்கள் வந்து ரேண்டமாக சில பேஸ் நம்பரை மாற்றாதீங்க. ஒரு இடத்துல ருப்பீஸ் கொடுக்கல அப்படின்னா அதை 100 ரூபான்னு வச்சு சால்வ் பண்ணுவாங்க. சில இடத்துல ஒருத்தரோட சம்பளம் கொடுக்கலன்னா அதை 100ன்னு வச்சு சால்வ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பேஸ் நம்பர். அதில் 100ன்னு தான் வைக்கணும்னு கிடையாது. 500 வச்சாலும் 1000 வச்சாலும் அதே ஆன்சர் தான் வரும். பட் முடிஞ்ச வரைக்கும் சின்ன நம்பராக நம்ம வச்சுக்கிட்டோம்னா சொல்யூஷன்ஸ் கேல்குலேட் பண்ணுறது ஈஸி. அதனால் நம்ம சின்ன சின்ன நம்பர்ஸ் போகிறது தான் நிறைய இடத்துல பெஸ்ட்டு. சரிங்களா? ஸோ 11th கொஷினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2. ஸோ அடுத்த ட்ரிக்னாமெட்ரி கொஷின். ஸோ த வேல்யூ ஆஃப் 5 sin 14 degree secant 76 degree plus 3 cot 15 degree into cot 75 degree plus 2 tan 45 degree is question mark. ஸோ இப்போது ஒரு கொஷினை படித்ததுக்கு அப்புறமா நமக்கு இங்கே என்னெல்லாம் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே அந்த ட்ரிக்னாமெண்ட்ரியோட ரேஷியோ வச்சு தான் இருக்குது. இந்த 0 டிகிரி 30 டிகிரி 60 டிகிரி 45 டிகிரி 90 டிகிரி எல்லாமே அதை பேஸ் பண்ணது தான். இப்போது இதில் எனக்கு என்னெல்லாம் வேல்யூ தெரியாதுன்னா, இந்த 14 டிகிரிலாம் சம்மந்தமே இல்லாத வேல்யூ. ட்ரிக்னாமெட்ரி டைரக்ட் ரேஷியோ கிடையாது. ஆனால் ஒரே ஒரு வேல்யூ இருக்குது பாருங்கள், 45 டிகிரி. ஸோ tan 45 டிகிரின்றது 1. அப்போ இந்த 3 வேல்யூவில் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ 2 × 1ன்றது 2. ஓகே தானேப்பா. இப்போ மிச்சம் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த 76 டிகிரி சம்மந்தமே இல்லாத நம்பர்ஸ், இப்போது 90 60 45 இந்த 0 30 இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக அந்த டேபிள் சார்ட் ட்ரிக்னாமெண்ட்ரி படிச்சிருப்போம். அந்த ட்ரிக்னாமெண்ட்ரி ரேஷியோவை போட்டுடலாம். ஒருவேளை அப்படிலாம் வரலைன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், என்னோட வீடியோலேயே சொல்லி கொடுத்துருப்பேன். என்ன பண்ணியிருப்பேன்னா, ஏதாச்சும் ஒரு நம்பர் சேம் நம்பராக மாற்ற பாருங்கள். இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னாப்பா, 5 sin 14 degree secant of, ஆமாம் தானே, secant 76 டிகிரி அப்படின்றத 19 - 14 டிகிரின்னு எழுதலாம். ஏன்னா 90 - 14 டிகிரின்றது 76 டிகிரி. அதே மாதிரி இதையும் நீங்கள் எழுதலாம். 3 cot 15 டிகிரி அப்படியே இருக்கட்டும். ஆனால் இந்த cot 75 இருக்குல்ல, அதை நான் எப்படி எழுதுவேன்னா, cot of 90 டிகிரி - 15 டிகிரின்னு எழுதலாம். ஏன்னா 90 - 15ன்றது அது அப்படியே மாறிடும். இப்போ பாருங்களேன், அடுத்து என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். 5 of sin 14 டிகிரி அப்படியே வச்சுக்கிட்டேன். சீக்கண்ட் 90 - 14 டிகிரின்றது கொசிகண்ட். இது என்னன்னு சொல்லுவோம்னா கொசிகண்ட் தீட்டா, தட் இஸ் கொசிகண்ட் ஆஃப் 14 டிகிரி. அதே மாதிரி 3 cot 15 டிகிரி போட்டிருப்போம். cot 90 - cot 90 மைனஸ்ன்றது மறுபடியும் cot தான், 1/cot 15 டிகிரி வரும், ப்ளஸ் 2 வந்துடும். அவ்வளோதான்ப்பா. ஸோ அந்தந்த வேல்யூவை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பருக்கு ஈக்குவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் கேன்சல் ஆகும். கொசிகண்ட் 14 டிகிரின்றது 1/sin 14. அந்த sin 14ம் இதுவும் கேன்சல் ஆகிடும் ரெண்டுமே. அப்போ 5 மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் இங்கே இருக்கிற cot 15ம் இங்கே இருக்கிற cot 15ம் கேன்சல் ஆகிடும். 3 மட்டும்தான் இருக்கும். அப்போ 2. ஸோ 5 + 5 அப்படின்றது 10. அவ்வளோதான்ப்பா. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்காங்க, 10 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக இப்படி தான் கேல்குலேஷன்ஸ் இருக்கும். என்ன பண்ணேன்னு புரியுது இல்லையாப்பா? ஸோ இந்த மாதிரியான ட்ரிக்னாமெண்ட்ரி நம்பர், டைரெக்டாக ட்ரிக்னாமெண்ட்ரி ரேஷியோ இல்லாத நம்பர்ஸ் இப்படிலாம் இருந்துச்சுன்னா அதை சேம் நம்பர்ஸாக மாற்ற பார்க்கணும். ஸோ அப்படி சேம் நம்பர்ஸாக மாற்றிட்டிங்கன்னாலே நம்மளால் கேன்சலேஷன் பண்ணிட முடியும். அதுக்கு தேவையான பேசிக் அந்த ஐடென்டிட்டி தான். இந்த cot of 90 - θன்றது 1/cot θ. மைனஸ்னு வரும், அது 1/ன்னு கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே போட்டுக்காங்க பாருங்கள், secant of 90 - θன்றது கொசிகண்ட் θ தான். ஆனால் அந்த கொசிகண்ட்டை 1/cosன்னு போடலாம், இல்லை 1/sin போடலாம். 1/sin போட்டோம்னா அந்த சைனும் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் வந்து 1. ஸோ இது எல்லாமே ட்ரிக்னாமெண்ட்ரியோட ப்ராப்பர்ட்டிஸ் தான்ப்பா. ஐடென்டிட்டிஸ், ப்ராப்பர்ட்டிஸ், பேசிக்ஸாக தான். ஸோ அதனால் நீங்கள் படிக்கும்போதே என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் பேசிக் கொஞ்சம் டைம் எடுக்கும் ட்ரிக்னாமெண்ட்ரியை படிக்கிறதுக்கு. பட் அதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வர நம்மளால் அதெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும்ப்பா. சரிங்களா? அடுத்தது 13வது கொஷினா? எஸ், 13வது கொஷின். ஸோ த ரேஷியோ ஆஃப் 2 number is 3:7 and their LCM is 231. The smallest number is, ஓகே, ரெண்டு நம்பரோட ரேஷியோ ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. 3:7 கொடுத்துருக்காங்க. அதோட எல்சிஎம் அப்படின்றது 231. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 7 × 3ன்றது 21. ஸோ 21x தான் 231. எப்படி போட்டேன்னு புரியுதுல்லப்பா இந்த ஸ்டெப்பு? இப்போ 1/3 இருக்குது, 1/7 இருக்குன்னா இதுக்கான எல்சிஎம் 231னா எப்படி இந்த 231 வந்திருக்கும்? இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளையோ எல்சிஎம் எடுத்தால் தான் இது நம்பர் வந்திருக்கும். ஸோ அதனால் நான் டைரெக்டாக
3 × 7 21ன்னு போட்டுக்கிட்டேன். அப்போ எக்ஸ்ன்றது ஏதோ ஒரு நம்பர், ஏன்னா இது ரேஷியோவில் இருக்கிறனால 3x 7xன்னு வரும். அப்போ இதை எடுத்துக்கலாம். 11 வாட்டி வருமோ. x is equal to 11. அப்போ நம்மளுக்கு ரேஷியோ வேல்யூ 3:7 இருக்குது. அப்போ 3xனா 33 மொதல் நம்பர், 77 ரெண்டாவது நம்பராக இருக்கும். இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ 33 தான். ஒருவேளை லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா 77க்கு போயிருக்கலாம். ஸோ எப்போதுமே இந்த மாதிரி எல்சிஎம் வந்து 2 நம்பருக்கு நம்ம எப்படி தானேப்பா எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், இதை நீங்கள் எப்படி எழுதுனீங்க, இந்த ஸ்டெப் எப்படி எழுதுனீங்க அப்படின்றது தான். இப்போ சும்மா நீங்களே ஒரு நம்பர் போட்டு பாருங்களேன். 1/3ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 1/4ன்னு இருக்குது. இதுக்கு நான் எல்சிஎம் என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா 12ன்னு சொல்லியிருப்பீங்க. எப்படி சொல்லியிருப்பீங்க? இந்த கீழே இருக்க 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணியோ இல்லை டானா மெத்தடில் போட்டோ கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்போது இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த எல்சிஎம் வரும். பட் அதே தான் இங்கே பண்ணியிருக்கேன். 7 × 3ன்றது 21. ஆனால் 2 நம்பரும் டேரெக்டாக இல்லை, ரேஷியோவில் இருக்குது. அதனால் 21x = இங்கே கொடுத்துருக்கிற இந்த மல்டிபிள் போட்டிருப்பேன். ஸோ அதனால் 7 3s are 21ன்றது 231க்கு ஈக்குவல்னு போட்டேன். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சேன். அந்த கண்டுபிடிச்ச எக்ஸ் வேல்யூ எடுத்துகிட்டு வந்து அந்த ரேஷியோலே போட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிரும். சரிங்களா? அடுத்த கொஷின்ப்பா. The ratio of ladies to gents members in a club is 3:2. Recently 300 ladies joined the club. The ratio becomes 5:2. So the number of lady members in the club. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கும் இருக்கிற ரேஷியோ கொடுத்துருக்காங்க. மேல் ஃபீமேல் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:2. ஸோ மேலும் ஃபீமேலோட ரேஷியோவும் கொடுத்துருக்காங்கப்போ 3:2. அடுத்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட்லி 300 லேடிஸ் ஜாயின்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க லேடிஸ் அண்ட் ஜென்ஸோட ரேஷியோ மாற்றி கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் லேடிஸ் டு ஜென்ஸ், ஓகேவா? ஸோ ஃபீமேல் டு மேல் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக 300 லேடிஸ் வந்து கிளப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ அப்போது லேடிஸ் வந்து ஒரு 300 ஆட் பண்ணியிருக்காங்க. மென்னு பார்த்தீங்கன்னா யாருமே வரல. ஸோ 0ன்னு கூட வச்சுக்கலாம். அதனால ரேஷியோ இப்போ என்னவா மாறிடுச்சுன்னா ஃபீமேலுக்கும் மேலுக்கும் இருக்கிற ரேஷியோ 5:2ன்னு மாறிடுச்சு. சொல்கிறது புரியுதுலப்பா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு. இது வந்து இனிஷியல் ரேஷியோ, சரிங்களா? ஒரு 500 பேர் ஃபீமேல் வந்து எக்ஸ்ட்ரா ஆனனால ரேஷியோ வந்து 5:2ன்னு மாறிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இனிஷியலாக ஃபீமேல் வந்து 3x இருந்திருக்காங்க, 300 பேர் அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்காங்க, ஓகேவா? இனிஷியலாக மேல் பார்த்தீங்கன்னா 2x தான், யாருமே ஆட் ஆகலை. அதனால 0 இஸ் ஈக்குவல்ஸ் டு இப்போ ரேஷியோ என்னவா மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5/2. நம்ம ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸில் படிச்சிருப்போம். ஸோ பாஸ்ட்லேருந்து ஃப்யூச்சருக்கோ இல்லை பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட்டுக்கோ போகணுன்னா இப்படி தான் கேல்குலேட் பண்ணுவோம். அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இனிஷியலாக ஃபீமேல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3x, மேல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2x. ஸோ 3x ஃபீமேலேருந்து 300 பேர் ஆட் பண்ணனால 5 ரேஷியோ வந்திருக்கு. ஸோ 3x ரேஷியோலேருந்து 300 பேர் ஆட் பண்ணனால 5x வந்திருக்கு. 2x மேல்லேருந்து யாருமே ஆட் பண்ணலை, அதனால் அந்த ரேஷியோ 2 வந்திருக்கு. அப்போ 2 = 2. இது எனக்கு தெரிஞ்சு கிராஸ் மல்டிப்ளை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதை பண்ணிங்கன்னா 6x 600 10x வரும். ஸோ 10xனால் இது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 4x வருது. ஸோ 4x is equals to 150. 600னா 150 வரும் எக்ஸோட வேல்யூ. இவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா the number of female members in a club. ஸோ ஃபீமேல் மெம்பர்ஸ் எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபீமேல் மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3x + 300 பேர் அடிஷ்னலாக ஆட் பண்ணாங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 150 போட்டிங்கன்னா 150 × 3ன்றது 450. 450 + 300ன்றது 750. 750 பேர் இருக்காங்க. 750 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேப்பா, இது டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஃபீமேல் கேட்குறனால ஃபீமேலோட வேல்யூஸ் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் ரேஷியோ ப்ரொப்போர்ஷன்ப்பா. ஸோ ரேஷியோ ப்ரொப்போர்ஷனில் இந்த ஈக்குவேஷன் நான் எழுதுனது எதை வச்சுன்னா ஏஜஸ், ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸை வச்சு நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல வரேன். அவ்வளோதான். ஓகே, அடுத்தது ட்ரிக்னாமெண்ட்ரி வந்துருச்சுங்களா? அடுத்த கொஷனு, இஃப் 1 / sin² 65 degree, cos² 65 degree, sin 15 cos 15 √3 tan θ, find the value of θ. ஸோ தீட்டாவோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரிக்னாமெண்ட்ரியோட ஆங்கிளுமே டேரெக்டாக இல்லை. இந்த 0 டிகிரி 30 டிகிரி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போது நம்ம இதை பார்த்துட்டு தான் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலான்னா ட்ரிக்னாமெண்ட்ரி ப்ராப்பர்ட்டியை பார்க்குறேன். பேசிக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. sin² θ + cos² θ = 1 பேசிக் ப்ராப்பர்ட்டி இருக்கா? அதிலே இது 1ன்னு வந்துடும். ஏன்னா sin² θ + cos² θ ரெண்டுமே 1 தான். அப்போ 1 / 1ன்றது 1 வந்துருச்சு.
அடுத்து sin 15 டிகிரி இதையுமே இப்போ நம்ம எழுதணும்லப்பா போன கொஸ்டினில் அதே மாதிரி எழுதலாம் sin 15 டிகிரி cos 75 எப்படி எழுதணும்னா cos ஆஃப் 90 மைனஸ் தீட்டா அப்போ 90 மைனஸ் 15 டிகிரி அதே மாதிரி இதையும் அதே மாதிரி நீங்கள் எழுதலாம் cos ஆஃப் 65 டிகிரி ஸோ சைன் என்னென்னு எழுதலாம்னா sin ஆஃப் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு √3 tan தீட்டா ஸோ அப்போது இது வந்து 1 cos தீட்டான்றது sin தீட்டாவாக மாறிடும் sin கேன்சல் ஆகிடும் மறுபடியும் 1 தான் வரும் 90 மைனஸ் 15ன்றது cos 65 மறுபடியும் இதுவுமே கேன்சல் ஆகிடும் 90 மைனஸ் அதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா 90 மைனஸ் 25ன்றது cos 65பா cos 65யும் cos 65யும் கேன்சல் ஆகிடும் அதுவுமே கேன்சல் ஆகிடுச்சு அப்போ √3 tan தீட்டா ஸோ 3 டிவைடட் பை √3 tan தீட்டா அவங்க தீட்டாவோட வேல்யூ தானே கேட்குறாங்க அப்போது tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஞ்சிகேட் எடுக்கலாம் எப்போதுமே டினாமினேட்டரில் √3 இருக்கக்கூடாது ஸோ √3 பை 3ன்னு வரும் 3 கேன்சல் ஆகிடும் அப்போது tan தீட்டான்றது √3 ஸோ தீட்டான்றது tan இன்வர்ஸ் ஆஃப் √3 ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா √3 எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரியில் இருக்கும் அப்போ தீட்டா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி ஓகே தானேப்பா இது வந்து எப்போதுமே காஞ்சிகேட் எடுப்போம்ப்பா இதில் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க எப்படி இதை போட்டு என்ன இப்போ இந்த இடத்துல இப்போ tan தீட்டா இருக்குது என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3/√3ன்னு இருக்குது எப்போதுமே ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டரில் ரூட் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ரூட் வேல்யூ இருக்கக்கூடாது அப்போ காஞ்சிகேட் எடுக்கணும் காஞ்சிகேட்னா இருக்கிற அதே நம்பரே மேலேயும் கீழே ஒரு வாட்டி மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்படி பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா 3√3ன்னு வரும் கீழே பார்த்தீங்கன்னா √3 × √3 3 வரும் ஸோ 3 கேன்சல் பண்ணிங்கன்னா வெறும் √3 அதை நான் இங்கே டேரெக்டாக அப்படி போட்டிருக்கேன் சரிங்களா அது ட்ரிக்னாமெட்ரியை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நான் அடிக்கடி இதை சொல்லுவேன் எப்போதும் ட்ரிக்னாமெட்ரியோட ஃபைனல் வேல்யூ வந்து ரூட்டில் இருக்கக்கூடாது அந்த ரூட்லேருந்து நம்ம வெளியில் எடுக்க தான் பார்க்கணும் ஸோ அதனால் இந்த கேன்சலேஷன்லாம் பண்ணி அந்த ரூட் வேல்யூஸ்லேருந்து நான் வெளியில் எடுத்திருக்கேன் சரிங்களா ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 60 டிகிரி இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர் அடுத்தது இது பேசிக்கான சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி தான் தெரியுது பட் ஸ்கொயர் ரூட்ஸ்குள்ளே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எப்போதும் என்ன பண்ணுங்கள் சின்ன சின்ன நம்பரை டார்கெட் பண்ணுங்கள் இங்கே கொடுத்துருக்கிறதே எல்லா நம்பர்ஸுமே ஓரளவுக்கு சின்ன நம்பர் மாதிரி தான் இருக்குது சில சமயம் பெரிய பெரிய நம்பர்ஸாக கொடுப்பாங்க இப்போ 1 to 5 இருக்குல்ல அதுக்கு பதிலாக 1 2 4 5 45க்கு பதிலாக 4 5 6 1 அந்த மாதிரி பெரிய ரூட் நம்பர்ஸ் இருக்கும் அது வந்து நம்மளால் பர்ஃபெக்ட் ரூட்டும் எடுக்க முடியாது அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள் சின்ன நம்பரை டார்கெட் பண்ணுங்கள் இதில் எது சின்ன நம்பர் இந்த 24 இந்த 24 டார்கெட் பண்ணி ஃபஸ்ட்டு எழுத பாருங்கள் 24 மட்டும் மற்றது எதுவும் எழுதாதீங்க 24 மட்டும் 24 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டேபிள் கேன்சல் பண்ணுற மாதிரி 6 4s are 24ன்னு எழுதலாமா 12 2s are கூட 24ன்னு எழுதலாம் தப்பு கிடையாது ஆனால் எனக்கு ஏதாவது ரூட் எடுக்கிற மாதிரி வேணும் இப்போ 6 4ன்னு எழுதுறேன்னா இப்போ 4க்கு நான் ரூட் எடுத்துருவேன் 4க்கு நான் ரூட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் 2ன்னு வந்துடும் அப்போ இது என்னன்னு சொல்லலாம்னா 2√6ன்னு சொல்லலாம் எப்படி போட்டேன்னு பார்த்தீங்களாப்போ ஸோ அதனால் அப்போ 2√6 வந்துருச்சா அப்போது இந்த √6 வேல்யூவை மேலேயும் வர மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் அப்போ இங்கே 54 இருக்குது ஸோ 9 6 are 54 ஸோ அப்போ இங்கே இருக்கிற 54 ரூட் ஆஃப் 54 நான் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 9 × 6 9 6 are 54 ரூட் ஆஃப் 9ன்றது 3 அப்போ 3√6 இந்த இடத்துல நம்ம என்னென்னு போட்டுக்கலாம் 3√6 அவ்வளோதான் இப்போ அடுத்து சின்ன சின்ன நம்பர்ஸ் இப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம் இப்போ 45 இருக்குது 45 நீங்கள் எடுத்தீங்கன்னா 9 5s are 45 கரெக்ட்னா ரூட் ஆஃப் 45ன்றது 15 கூட எழுதலாம் ஆனால் 15 எழுதுனீங்கன்னா ரூட்டே எடுக்க முடியாது அப்போ வேறு என்ன டேபிள்னு பார்க்குறேன் 9 5s are 45 இப்போ 9க்கு ரூட் எடுத்தேன்னா 3√5 அதனால் நான் இது என்னன்னு போடுவேன்னா 3√5ன்னு போடுவேன் அடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 125 125 25 × 5ன்னு எழுதலாம் அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25ன்றது 5√5 ஸோ 5√5 இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கப்பா இங்கே பார்த்தீங்கன்னா √5 அடிச்சிடலாம் √6 அடிச்சிடலாம் 3யுமே அடிச்சிடலாம் அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5/2 2.5 2.5 தான் கொடுத்துருக்காங்க ஸோ 5/2 2.5 அவ்வளோதான் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரியான சிம்பிளிஃபிகேஷன் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம் எக்ஸாம்ஸில் கொடுத்துருப்பாங்க என்னென்னா கேன்சலேஷன் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கேன்சல் பண்ணணும் அதாவது வேல்யூஸை வந்து எடுத்த உடனே வந்து டக்குன்னு பெரிய நம்பர்லேயே உட்காந்துருவாங்க இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கும் நான் நிறைய கொஷின்ஸ் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இருக்கும் 1 2 5 5 அப்படின்னு இருக்கும் இதிலே உட்காந்துருவாங்க இது எப்படி நம்ம மாற்றலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு உட்காந்துருவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எது சின்ன நம்பர்னு பாருங்கள் இத்தனை நம்பரில் சின்ன நம்பர் 24 அப்போ நான் 24 டார்கெட் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சேன் 2√6 அப்போது ஒரு வேல்யூ எனக்கு √6 வந்தனால மிச்சம் இருக்கிற வேல்யூ ஏதோ ஒன்று √6 தான் வரும் அப்படின்னு எனக்கு தெரியுது அப்போ அந்த √6 வச்சு மிச்சம் இருக்கிற வேல்யூவை கண்டுபிடிக்க பார்த்தேன் 54 கண்டுபிடிச்சேன் அந்த பாருங்கள் √6 எழுதிருக்கேன் பாருங்கள் ஸோ இது ப்ராக்டிஸ் தான் சரிங்களா
X and Y together can complete a piece of work in 12 days. Y plus Z can complete a piece of work in 18 days. இதெல்லாம் டைரெக்டாக தானே இப்போ கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளில் 12 1/12. அதே மாதிரி ஒய் ப்ளஸ் ஜெட் வந்து 18 நாள், ஒரு நாள் வேலைன்றது 1/18. எக்ஸ் ப்ளஸ் ஜெட்டோட ஒரு நாள் வேலைன்றது 1/15. அப்போ 3 பேர் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ நாளில் தோராயமாக எவ்வளோ நாளில் முடிக்க முடியும்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் நிறைய வீடியோ பார்த்துருப்போம். அதில் ஒரு பேசிக்கான கொஷின் தான். ஸோ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 2x + 2y + 2z இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/12, 1/18, 1/15. ஸோ அப்போ 2 காமனாக எடுத்திங்கன்னா x + y + z இஸ் ஈக்குவல்ஸ் டு மொத்தமாக எல்சிஎம் 180 எடுத்துடலான்னு நினைக்கிறேன். 180 எடுக்கலாம். ஸோ 180 எடுத்திங்கன்னா இது வந்து 15, இது வந்து 10, இது 10 வந்துடும். இது எவ்வளோ வருது? 12 வருது. ஸோ 180/2ன்றது 360. ஸோ இது பார்த்திங்கன்னா 2037 வருது. ஸோ அப்போது 360 / 37, 10 டைம்ஸ்னால் 370 வரும். 9 வாட்டி 9.5 நாள் ஏதாச்சும் ஒன்று வரும்ப்பா. ஸோ 9 புள்ளி ஏதாவது வரும். இவங்க அப்ராக்சிமேட் தானே கேட்குறாங்க, தோராயமாக தானே கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் வந்து 10 days போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இது டைம் அண்ட் ஒர்க் டாபிக். நீங்கள் வந்து இதில் பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் கிடையாது. ஏன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு நாள் வேலை எப்படி கண்டுபிடிப்போம், அந்த கண்டுபிடிச்ச ஒரு நாள் வேலையை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அந்த பேசிக் நாலேஜ் வச்சு தான் போடணும். இதுவுமே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டுன்னு கேட்டிருக்கிறனால இது ஜஸ்ட்டு தோராயமாக 9 பாயிண்ட் ஏதோ வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 360 / 37 10 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 370 வரும். அப்போ 10க்கு கம்மியாக தான் இருக்கணும். அப்போ 9 புள்ளி ஏதாவது தான் இருக்கணும். இங்கே 9ல் எந்த ஆன்சருமே கிடையாது. தோராயமாக 10னே நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 10. அடுத்ததுப்பா, the simple interest on a sum of amount rupees 2 years at 10% per annum is 500. The compound interest on the same sum at the same rate for the same time. ஓகே, அவங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூலாம் கொடுத்துட்டாங்க. அதே டைமுக்கு அதே சம்னா அதே பிரின்சிபலுக்கு அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதே டைமுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இங்கே எனக்கு எவ்வளோ இயர்ஸ் தெரியுது, எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியுது, அதே மாதிரி எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்னு தெரியுது. ஆனால் பிரின்சிபல் எனக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிரின்சிபலை கண்டுபிடிச்சிருவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே பிரின்சிபல் என்னன்னு தெரியல. ஸோ அதனால் பிரின்சிபலை கண்டுபிடிச்சிருவோம். எனக்கு தெரிஞ்சு ஈஸி தான். போன ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டினுமே பேசிக் தான். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கப்பா. SI = PTR/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்றது 500, பிரின்சிபல் தெரியாது எக்ஸு, டைம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10. ஸோ எல்லா வேல்யூமே அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் நான் டேரெக்டாக இங்கேயே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 10 அடிச்சிருங்க. இதை அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸு x = 2500. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி பிரின்சிபல் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, இதே பிரின்சிபலுக்கு 2500க்கு இதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, இதே டைம் டியூரேஷன் 2 இயர்ஸ்க்கு அவங்க எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் கேட்கக்கூடிய கொஸ்டின். இதை நீங்கள் டேரெக்டாகவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலாவும் போட்டுக்கலாம். ஓவரால் ஃபார்முலா போட்டிங்கன்னா P × 1 + R/100 பவர் n. இந்த ஃபார்முலாலே நீங்கள் போட்டுக்கலாம். 2500 × 10% என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 00. எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் சும்மா ரேண்டமாக தான் போடுறேன், மைண்ட் கேல்குலேஷன் தான். 2500 அப்புறம் ஒரு 250னா 2750. இதுக்கு ஒரு 10%ன்றது 2275. ஸோ அப்போது 525 கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். 525 B 525. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றது 525. நான் ஜஸ்ட் மைண்ட் கேல்குலேஷன் தான் போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் ஃபார்முலாவில் போடுறீங்கனாலும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலாலையும் போடலாம். இல்லை ஓவரால் ஃபார்முலாலையும் போட்டு மைனஸும் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான். அதே மாதிரி சில நார்மல் மெத்தட்ஸும் இருக்குது. இதுதான் நான் நார்மல் மெத்தட். ஃபார்முலாலாம் எதுவுமே போடாமல் மொதல் வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சேன். 2வது வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சேன். 2 இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணேன், அதான் 525. அதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ உங்களோட விஷ் தான், நீங்கள் வந்து எப்படி வேணாலும் இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 18வது கொஷினோட ஆன்சர் இது தான். சரிங்களா? 19, முகேஷ் வாஸ் ஃபேஸிங் சவுத், ஈ வாக்டு 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட். ஸோ இவங்க வந்து டைரக்ஷன் கொஷின் ரீசனிங்கில்.
ஸோ எப்போதுமே டைரக்ஷன் கொஷனுக்கு நம்ம டைரக்ஷன் போட்டுக்கிறது நல்லது, சரிங்களா? நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. ஸோ முகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தை பார்த்துட்டு இருக்கான், கீழே பார்த்துட்டு இருப்பான். ஈ வாக்டு 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா ஒரு 5 கிலோமீட்டர் வந்து கீழே இருக்கிற டைரக்ஷனில் நடந்து போகிறான். தென் ஈ டேர்ன்டு 45 டிகிரி ஆங்கிள் டுவர்ஸ், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஈ டேர்ன் 90 டிகிரி டுவர்ஸ் ரைட் அண்டு வாக்டு 5 கிலோமீட்டர்ஸ். ஸோ அங்கே இப்படி நீ கீழே போயிட்டு இருந்தீங்கன்னா ரைட் சைடு எடுத்து மறுபடியும் 5 டிகிரி போகிறானாமா. ஸோ இது ரைட் சைடு, ரைட் எடுத்து மறுபடியும் 5 கிலோமீட்டர் போகிறான். இந்த பாயிண்ட் வச்சுக்கலாம். தென் ஈ டேர்ன்டு 45 டிகிரி ஆங்கிள் டு த லெஃப்ட். ஸோ லெஃப்ட்டில் 45 டிகிரினா இப்போது இப்படி இப்படி இந்த சைடு திரும்பி இருப்பான், கரெக்டாக? இப்போ சும்மா நம்மளே ஒரு ஆங்கிள் வச்சுட்டோம் வச்சுக்கோங்க, இதுதான் 45 டிகிரி. மொத்தமாக திரும்பி இருந்தான், இப்படி திரும்பி இருந்தானா இது 90 டிகிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 45 டிகிரி தான் வரும். ஸோ அதனால் இது 45 டிகிரி. வாட் வாஸ் த ஆக்சுவல் பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எந்த பொசிஷனில் இருக்கான்னு கேட்குறாங்க, சவுத் வெஸ்ட். ஸோ ஆன்சர் வந்து சவுத் வெஸ்ட், பி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே தானே? இப்போ எந்த டேரக்ஷனில் இருப்பான், 45 டிகிரி திரும்பிட்டானா, இப்போ இந்த டேரக்ஷனில் இருப்பான். இந்த டேரக்ஷன்லேருந்து எதுக்கும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் வருது. ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட். ஓகேவா? இதுதான் வந்து இந்த கொஷினோட ஆன்சர். ஸோ மோஸ்ட்டாக இந்த டைரக்ஷன்ஸு, பிளட் ரிலேஷன்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான்ப்பா இருக்கும். நம்மளாக திங்க் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். நிறையா டைம்ஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த டாபிக் படிக்கிறதுக்கு. என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ஒரு கொஞ்சம் கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஓகேவா? அடுத்தது, ஸோ P இஸ் அ பிரதர் ஆஃப் Q. ஒரே ஒரு நிமிஷம், இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு? 1 hour கிட்ட ஆயிடுச்சா? ஓகே. ஸோ P இஸ் அ பிரதர் ஆஃப் Q அண்ட் R. S இஸ் R's மதர். T இஸ் P's ஃபாதர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் cannot be definitely true? ஓகே, ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். P இஸ் த பிரதர் ஆஃப் Q அண்ட் R. ஸோ Qக்கும் Rக்கும் P வந்து பார்த்தீங்கன்னா பிரதர்ப்பா. ஸோ Qக்கும் Rக்கும் P யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதர். ஸோ P பிரதர்ன்றனால ஒரு மேல் பர்சன். எஸ் இஸ் ஆர்ஸ் மதர். ஸோ ஆரோட மதர்ன்றது எஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆரோட அம்மா வந்து எஸ். டி இஸ் பீஸ் ஃபாதர். ஸோ பியோட ஃபாதர் வந்து டி. ஆமாம், அப்போ பியோட ஃபாதர் வந்து டீனா இவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருக்க முடியும். டியோட ஃபாதர் வந்து பி. இதில் கியூ வந்து யாருன்னு தெரியல, ஆர் வந்து கேர்ளா பாயானு தெரியல, ரெண்டுமே தெரியல. இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, சரிங்களா? இதில் எது டெஃபினட்டாக தப்புன்னு கேட்டாங்க, கரெக்டாக கெனாட் பி. ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். எஸ் இஸ் பீஸ் மதர். பியோட மதர் வந்து எஸ்ஸா? ஆமாம், கரெக்டு. அடுத்தது டி இஸ் கியூஸ் ஹஸ்பண்ட். கியூவோட ஹஸ்பண்ட் வந்து டீயா? இல்லையே. அடுத்தது டி இஸ் கியூஸ் ஃபாதர். கியூவோட ஃபாதர் வந்து டீயா? கரெக்டு. டி இஸ் எஸ் ஹஸ்பண்ட். எஸ்ஸோட ஹஸ்பண்ட் வந்து டீயா? கரெக்டு. அப்போ பி மட்டும்தான் தப்பு. ஏன்னா கியூவோட ஹஸ்பண்ட் வந்து டீன்னு கொடுத்துருக்காங்க, கியூவே யாருன்னு தெரியாது. அப்போ அதுதான் டெஃபினட்டாக தப்பு, ஃபால்ஸ். அவங்க கேட்டிருக்கிறது ட்ரூ கிடையாது. அவங்க கேட்டிருக்கிறது எது வந்து கெனாட் பி டெஃபினெட்லி ட்ரூ, எது ஃபால்ஸுன்னு நம்மளை கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் நம்பர் பி தான் நம்மளோட ஆன்சர். பிளட் ரிலேஷனில் நிறையா போட்டிருக்கோம், பிளட் ரிலேஷனில் எனக்கு தெரிஞ்ச கொஷின் வீடியோஸ் எல்லாமே. அடுத்தது இப்போ 21st கொஷின். 5 கேர்ள்ஸ் பீனா, லீனா, ஓகே, ஆர் பிளேயிங் அ கேம். தேர் ஆர் சிட்டிங் இன் அ ரோ ஃபேஸிங் டுவர்ட்ஸ் நார்த். ஒரு 5 பேர் இருக்காங்க, நார்த்தை நோக்கி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 2 3 4 5, 5 பேர் வச்சுக்கலாம், நார்த்தை நோக்கி உட்காந்துருக்காங்க. மீனா இஸ் சிட்டிங் அட் த வெஸ்ட் எண்டு. ஓ, நார்த்துனா இது வந்து ஈஸ்டில் இருக்கும்ப்பா, கரெக்டாக. இது வந்து வெஸ்ட்டு. வெஸ்ட் எண்டில் யார் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மீனா. அப்போது இந்த இடத்துல யார் உட்காந்துருப்பாங்கன்னா மீனா தான் உட்காந்துருப்பாங்க. டீனா இஸ் சிட்டிங் அட் த ஈஸ்ட் எண்டு. அப்போ டீனா வந்து இங்கே தான் இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லீனா அண்டு ரீனா ஆர் சிட்டிங் டுகெதர் நெக்ஸ்ட் டு ஈச் அதர். ஸோ லீனாவும் ரீனாவும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்களாமா. ஸோ லீனா ரீனா இப்படி உட்காந்துருக்கலாம், இல்லை அப்படின்னா ரீனா லீனா இப்படி உட்காந்துருக்கலாம். எப்படி உட்காந்தாலும் சரி, நான் எப்படி உட்காந்தாலும் நீங்கள் பக்கத்தில் உட்காந்தாலும் எப்படி உட்காந்தாலும் 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்க போகிறோம். ஸோ லீனா ஃபஸ்ட்டும் ரீனா அடுத்தும் உட்காந்துருக்கலாம், இல்லைன்னா ரீனா ஃபஸ்ட்டும் லீனா அடுத்ததும் உட்காந்துருக்கலாம். அது ஈச் அதர். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பீனா இஸ் சிட்டிங் டு த லெஃப்ட் ஆஃப் லீனா. லீனாவோட லெஃப்ட்டில் பீனாவா? அப்போ லீனாவோட லெஃப்ட்டில் பீனா அப்படின்னா இந்த இடத்துல யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பீனா வருவாங்க. ஒரே ஒரு நிமிஷம்ப்பா. ஹலோ, ஹலோ,
ஓகேப்பா. அப்போ லீனாவோட லெஃப்ட்டில் வந்து நிறைய வாட்டி ஃபோன் வந்துச்சு கிளாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து, சாரிப்பா. ஸோ இதில் என்ன வந்திருக்குன்னா, லீனாவோட லெஃப்ட் வந்து பீனான்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ பீனா, லீனா, லீனான்னு இருக்கும், ரீனான்னு இருக்கும். அப்போ இருக்கிற இடமே 3 தான். அப்போ பீனா, இது லீனா, இது வந்து ரீனா. ஸோ ஹூ இஸ் சிட்டிங் செகண்ட் ஃப்ரம் த ஈஸ்ட் எண்ட்? ஈஸ்ட் எண்ட்லேருந்து 2வது இடத்துல யார் உட்காந்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. ரீனா தான் உட்காந்துருக்காங்க. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? இது வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் வரும்ப்பா. இந்த லெஃப்ட்டில் உட்கார்றது, ரைட்டில் உட்கார்றது. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது the position of Deepti and Mogan in a row of 14th from the left and 9th from the right. If they interchange the position, Mogan is 21 from the right. இது இன்டர்சேஞ்சிங் கான்செப்ட்ப்பா. ஓகேவா? இன்டர்சேஞ்சிங்னா இந்த இது ரேங்கிங் அண்ட் ஆர்டரிங், கரெக்டா? ரேங்கிங் அண்ட் ஆர்டரிங் கான்செப்டில் வருது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தீபக் அண்ட் மோகன் ஆர் என்ன 14th ஃப்ரம் த லெஃப்ட்டு, 9th ஃப்ரம் த ரைட்டு. ஸோ அப்போது லெஃப்ட்லேருந்து 14வது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தீப்தி. ஸோ ஒரு ரோ எடுத்துக்கலாம். இந்த ரோவில் லெஃப்ட்டில் இருந்து 14வது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தீப்தி இருக்காங்க. ரைட் சைடில் இருந்து 9வது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மோகன். இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் தே இன்டர்சேஞ்ச் த பிளேசஸ். இன்டர்சேஞ்ச்னா இந்த மோகன் வந்து இந்த சைடு போயிருப்பாங்க, தீப்தி வந்து இந்த சைடு போயிருப்பாங்க. இப்படி போனாங்கன்னா மோகன் இஸ் 22nd ஃப்ரம் த ரைட். ஆமாம். இப்போ மோகன் எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருப்பாங்க. ஏன்னா பொசிஷனை மாற்றிட்டாங்க. மோகன் இங்கேயும் தீப்தி இங்கேயும் போயிருப்பாங்க. அப்போ மோகன் இங்கே வந்துட்டான்னா ரைட் சைடில் இருந்து 21ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைடில் இருந்து 21 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் எப்போதுமே நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். இப்போ இந்த மாதிரியான ரேங்கிங் ஆர்டரிங் பொசிஷனில் ஒரு பொசிஷன் லெஃப்ட் சைட்லேருந்தும் ரைட் சைட்லேருந்தும் தெரிஞ்சிருச்சுன்னா அதோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இப்போ இந்த பொசிஷன் பாருங்களேன், இந்த பிளேஸ் பாருங்களேன், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து 14வது இடத்துல இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 21வது இடத்துல இருக்குது. இந்த 2 இடமே இந்த இடத்த தான் மார்க் பண்ணுது, இந்த இடத்த தான் சொல்கிறாங்க. லெஃப்ட்லேருந்து 14, ரைட்லேருந்து 21. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 21 14 ஆட் பண்ணிங்கன்னா 35. 2 வாட்டி இந்த இடத்த 14லையும் ஆட் பண்ணியிருப்பேன், 21லையும் ஒரு வாட்டி ஆட் பண்ணியிருப்பேன். அதுலேருந்து ஒரு இடத்த குறைக்கணும்னா 34. அப்போ டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 34. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் தீப்தி ஃப்ரம் த லெஃப்ட் அண்ட் த டோட்டல் நம்பர். டோட்டல் தான் 34 கண்டுபிடிச்சிட்டோம்ல, லெஃப்ட்டு 34. அப்போ இதை டேரெக்டாக போட்டுடலாம் 34. அது எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவுமே 34 கிடையாது பாருங்கள். ஏன்னா தீப்தி பொசிஷன் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு தேவை தீப்தி பொசிஷன் ஃபஸ்ட்டும் டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் செகண்டும் கேட்குறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சனே 34 கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே எங்கேயுமே ஆப்ஷனில் இல்லை. ஒருவேளை 2 ஆப்ஷன் 34 இருந்துச்சுன்னா போட்டிருப்பேன். அது இங்கே ஒன்று தானே 34 இருக்குது. இப்போ நம்ம டேரெக்டாகவே போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்த கொஷின்ப்பா. ஆல் ரோசஸ் ஆர் ரெட், சம் ரெட் ஆர் கலர், ஆர் கலர்ஸ் ஆர் பெயிண்ட். சம் ரெட் ஆர் பெயிண்ட். சம் ரெட் ஆர் பெயிண்ட்னா இதுதான் சம் ரெட் ஆர் பெயிண்ட்டு. ஃபஸ்ட்டு ஒன் கரெக்டு. ஆல் ரெட் ஆர் ரோசஸ். ஆல் ரெட் ஆர் ரோசஸா? ஆல் ரோசஸ் ஆர் ரெட் தான் வரும், ஆல் ரெட் ஆர் ரோசஸ் வராது. ஃபஸ்ட்டு ஒன் மட்டும்தான் கரெக்டு. அப்போது சி தான் கரெக்ட். இது சில்லாஜிசம்ப்பா, பேசிக்கான கொஷின் தான். ஸோ நம்ம நடத்தியிருப்போம்ல சம் ஆல், அதை பேஸ் பண்ண கொஷின் தான் இது. The numbers that can be replaced in the question mark. 2 கொஷின் மார்க் இருக்கா? இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இதுவே அப்படியே ஒரு மாதிரி க்ளூ மாதிரி. இதெல்லாம் 2 கொஷின் மார்க்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பேட்டர்னே 2 பிரிச்சிருப்பாங்கன்னு அர்த்தம். ஒரு க்ளூ தான் இதெல்லாம். 2 பேட்டர்ன் நீங்கள் பாருங்கள், 97, 101, 107. அப்போ இதுதான் அந்த ஆன்சராக இருக்கும். ஸோ அதே மாதிரி 86, 89. அப்போ இதுதான் இந்த ஆன்சராக இருக்கும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பீட் டெக்னிக்ஸ். ஓகேவா? இப்போ 97, 101 இருக்குன்னா எவ்வளோப்பா டிஃப்ரென்ஸ் இருக்குது? 4 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 6 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா 8 டிஃப்ரென்ஸ் இருக்கணும். இதுக்கும் 8 போட்டு பாருங்கள், 114 வருமா? 14, 115 கிட்டே இருக்கும். அப்போ 115னா அதான் இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். சும்மா டிஃப்ரென்ஸை பாருங்கள். நம்ம எதுக்கு சொல்கிறது புரியுதுல்லப்பா? இப்போ 97 இருக்குது, 101 இருக்குது, 107 இருக்குது, கொஷின் மார்க் இருக்குது. 97க்கும் இது 4,
இது 6. அப்போ இதுக்கு என்னவா இருக்கும்? 8ஆக இருக்கும். அப்போ 115 தான் வரும். அப்போ 115 தான் நம்மளோட ஆன்சர். அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து இதை சால்வ் பண்ணுற மெத்தட்ஸ் தான்ப்பா, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. நார்மல் இந்த மெத்தட்ஸ் தான். ஸோ அடுத்து 25th question. 4 letter clusters have been given, out of which 3 are alike in some manner and 1 is different. Select the odd one. ஏதோ ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காமா. எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு? ஆமாம், இது பாருங்கள், இதோட பேட்டர்னும் இது கண்டுபிடிக்கிறது ஈஸின்னு நினைக்கிறேன். ஏவை பார்த்தீங்கன்னா ஏப்பா, ஓகேவா. +2 வந்து சி, ஏ வந்து +1 வந்து பி, ஏ +3 வந்து டி. ஸோ 2 1 3யில் ஆட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இதை வச்சு கண்டுபிடிச்சேன். இந்த பாருங்களேன், ஈலேருந்து +2 பண்ணிங்கன்னா ஜி, ஈலேருந்து +1 பண்ணிங்கன்னா எஃப், ஈலேருந்து +3 பண்ணிங்கன்னா எஃப்ஜிஹெச். அப்போது கரெக்டாக தான் வருது. இது ஒரு பேட்டர்னில் இருக்குது, இது ஒரு பேட்டர்னில் இருக்குது, ஐகே இதுவும் பேட்டர்னில் இருக்குது, இது மட்டும்தான் தப்பான பேட்டர்னில் இருக்குது. அப்போது இதுதான் நம்மளோட ஆன்சர். ஆமாம் தானேப்பா. ஸோ ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்கணும். பேட்டர்னை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எடுத்த உடனே ஃபஸ்ட் ஆப்ஷன் போனேன்னா அதை உட்காந்துருப்பேன். பட் நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன நம்பரை பார்த்துட்டேன். இந்த சின்ன நம்பர் டார்கெட் எது வச்சேன்னா, இதை தான் டார்கெட் வச்சேன், ஏபிசிடி, ஏசிபிடி. அப்போ இதை வந்து நான் பக்கத்துலேயே இருக்குல்ல, பெரிய நம்பர்ஸாக போவேனால, அப்போது அதுக்குள்ளேயே வந்து என்ன பேட்டர்ன்னு பார்த்தேன். அப்புறம் நம்ம செம்ம சால்வ் பண்ணேன். சரிங்களா. ஸோ 25, ஆமாப்பா, 25 கொஷின் மொத்தம் வந்து இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி பேசிஸில் டெஸ்ட் எழுதணும். அதுதான் முக்கியமே இங்கே. டெய்லி எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம், ஏன்னா 25 கொஷின் தானேப்பா, 40 நிமிஷம் ஆகுமா ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கு. ஸோ அதனால் டெய்லி டச்லேயே இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். அதனால தான் உங்களுக்கு அந்த டெய்லி டெஸ்ட்டே கொடுக்குறேன். ஸோ மறந்துடாமல் டெய்லி டெஸ்ட் எழுதுங்க. அதே மாதிரி இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு அந்த சொல்யூஷனே கூட சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட்டு மட்டும் மறந்துடாமல் ரெகுலராக எழுதுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அந்த டச்சில் இருந்துகிட்டே போய் ஒரு ரயில்வே எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா தான் கிளியர் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.